அன்பான தனுசு ராசி நேயர்களே, சனி பயிற்சி காலங்கள். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துல அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அப்ப இந்த சனி பயிற்சியானது உங்க ராசியில குடும்பத்துக்குள்ள உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்துல ஃபர்ஸ்ட் அக்கறையா இருக்கணும். ஏன்னா தாயாருக்கு தான் உடல்நல பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும். ஒண்ணு, நீங்க வெளியூர்ல தங்கி வேலை பாருங்க. வெளியூருக்கு போயிட்டு போயிட்டு வர மாரி இருங்க. தாயாரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். இல்ல என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியல. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்க அம்மாவ ஒரு மனசு காயப்படாத அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவளை கொஞ்சம் காயப்படுத்தாம இருந்துக்கங்க. குடும்பத்துல பாருங்க நெறைய சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஒரு புரிதல் இல்லாம சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுவுமே ஒரு 2 மாச காலத்துல சரியாகிவிடும். அது அப்படி தான் இருக்குது. பணவரவு, பணவரவு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. என்னதான் உங்களுக்கு பணவரவு அதிகமா வந்தாலும், வருமானங்கள் அதிகரியா வந்தாலும், ஒரு வேளைக்கு ஒரு 2 வேளை 3 வேளை பார்த்தாலும் வருமானம் அதிகரிக்கிற பவர் உங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த வருமானத்த நிம்மதியா வச்சிருக்க முடியாது. அந்த அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் வரக்கூடிய வருமானத்தை எப்படி செலவுகள் சுப செலவா மாத்துறது? அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கி போடலாம். ஏன்னா இப்ப நல்லது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கி போட்டீங்கன்னா, 4 தான் சனி இருக்காரு. அப்ப அசையா சொத்துக்கள் வாங்கலாம், அசையும் சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இல்ல பழைய வண்டிய போட்டு புது வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கி போடுறதுலாம் உங்களுக்கு நிரந்தரமா உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழிவகக்கூடிய காலமாக இந்த நேரங்கள்ல வாங்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா எந்த சொத்துக்கள் வாங்கினாலுமே அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முறையா பார்த்து டாக்குமெண்ட் சரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல வாங்குறப்ப நம்ம சில விஷயங்கள் நம்மள கண்ணை மறைச்சிரும். அப்ப அந்த சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். அது கூட ஒருத்தர்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வச்சிருப்பாங்க, குழந்தை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்குறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்ப அந்த சட்டத்தில மூலமா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. தொழில் தொழில் செய்றவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது. இப்போ தொழில் நீங்க நெறைய மாற்றலாம். இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு கமிஷனுக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாக அந்த நேரங்கள்ல இருக்கும். புதியதாக தொழில் தொடங்க உங்க மனசுல சில எண்ணங்கள் இருக்கும். அதையும் நீங்க செஞ்சுக்கலாம். அந்த மாரி அமைப்புகள் இந்த நேரங்கள்ல உங்களுக்கு இருக்குது. திருமண தடைகள் அதிகமா குடுத்துக்கிட்டு இருக்கும். இப்ப திருமண தடைகள் எல்லாமே இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தடைகள் சரியாகி, திருமணங்கள் சுபமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. தனுசு ராசிக்காரங்க யாரெல்லாம் நீங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எல்லாருமே கொஞ்சம் ஒரு 2 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய காதல் நியாயமான காதலா இருந்தா கண்டிப்பா நிறைவேறக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. எல்லாமே உங்களுடைய பேரண்ட்ஸ் சம்மதத்தோட முடிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன்னா தனுசு ராசி தான் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா இருக்கனால, உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒண்ணு. செய்றப்ப நல்லாருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த இளைய சகோதரர் எங்க இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் அனுசரணையா பேசி, கொஞ்சம் அன்பா பேசி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை தான் வரும் ஒழிய, நட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்ல. தந்தை வழி உறவுகள்ட்ட ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். இதுவரைக்கு தந்தை வழி உறவுகள் என்ட்ட யாருமே தெரியவே செய்யாது, என்ட்ட பேசவே இல்ல அப்படின்னீங்கன்னா, இப்ப அவங்களா விரும்பி உங்கட்ட பேசுவாங்க. ஆனா விரும்பி பேசிட்டு, திருப்பி உங்ககிட்டயே பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலமும் இந்த காலம்னால, தந்தை வழி உறவுகள் இருந்தாலும் ரொம்ப கவனமா பேச்சுவார்த்தைய கவனமா வச்சுட்டா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு நேரமாக இருக்கனால, அதற்குண்டான ஒரு சிகிச்சை முறை நீங்க லேசாக ஆரம்பிச்சாலும் போதும். பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமாக இருக்கிறனால, புத்திர பாக்கியம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. 2வது திருமணம் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. முதல் திருமணம் முடிச்சு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, 2வது திருமணம் நீங்க முடிச்சுக்கலாம். இடம் வாங்குறதுக்கு எல்லாமே நல்லா வாய்ப்பா இருக்கு. வெளிநாடு போகணும் அப்படின்னா, கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் போங்க. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா, உரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்காது. லாபங்கள் தடைபெறும். நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு பண வரவு கிடைக்கிறதுல வெளிநாட்டு மூலமா உங்களுக்கு லாபங்கிறது கம்மியா தான் வரும் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மிக மிக கவனமாக நீங்க பள்ளியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே நீங்க இருக்கீங்க. அதனால புதியதாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய காலமா இருக்கனால, படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ரொம்ப இந்த படிப்ப நீங்க முடிக்கணும். தேவையில்லாத வதந்திக்கு நீங்க ஆள் பற்றாதீங்க. நீங்க செய்யாத தப்புக்கு பழி ஏற்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வேலை பார்க்கும் பெண்கள் அலுவலகத்தில் வயது முதிர்ந்தவர்கள் மூலமாக ரொம்ப ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கனால, தனுசு ராசிக்காரங்க யாராவது இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அலுவலகத்துல யார்ட்ட பேசினாலும் ரொம்ப கவனமா பேசிக்க. உங்கள சுற்றி ஒரு கண்காணிப்பு வட்டாரம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. உங்க ராசிக்கு மேலும் வலிமை சேர்ப்பதற்கும், உங்க வாழ்வில் வளம் பெறுவதற்கும்
சனிக்கிழமை தோறும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு மாலை வாங்கி போட்டு 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியாக உங்களுக்கு பாதிப்புகள் வந்து நீங்கள் குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை ஏற்படுவதற்கு காலம் இருக்கிறனால நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.